இந்த வீடியோ வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க. அன்னைக்கு தான் வாசக்கால் பூஜை பண்ணணும். காலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் புது வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 11 மணிக்கெலாம் வந்துட்டோம். 11:30 இருந்து 1 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு சொன்னனால பொறுமையாக தாங்க செஞ்சோம். வந்த உடனே பசங்க எல்லாத்துக்கும் தாகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ரோஸ் மில்க் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தாங்க ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். வாசக்காலை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு மஞ்சள் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 7 பேர் சேர்ந்து இதெல்லாம் ரெடி பண்ணோங்க. மஞ்சள் எவ்வளோக்கு எவ்வளோ பூசுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வாசனைகள் நல்லா இருக்கும்னு எங்கள் இன்ஜினியர் சொன்னார். அதனால் மேலேருந்து கீழே சைடில் எல்லா பக்கமே மஞ்சள் ஃபுல்லாக பூசி தள்ளியாச்சுங்க. ஏன்னா மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி, பத்தாதுக்கு ஆன்டிபயாட்டிக் இருக்குது. பூச்சி புழுவெட்டு இதெல்லாம் வந்து அந்த வாசனைகளில் வராதுன்னு சொன்னார். அதனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எனக்கு வேறு எட்டவே இல்லை. வந்த எங்கள் அண்ணா அண்ணி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 8ல் தூக்கி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே பொட்டெல்லாம் வச்சு ஃபைனலாக வந்து வாசல் ரெடி பண்ணியாச்சு. மாத்தோரணை கட்டிட்டு மாலை அதுக்கப்புறம் துணியெல்லாம் கட்டினதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்து 5 நிறக்குடத்தை வச்சுட்டு வாழை இலை போட்டுட்டு பொரி, ஸ்வீட்டு, பழம், பூ, நவதானியங்கள், அதுக்கப்புறம் பஞ்சலோகம், இது வெள்ளி காயின், தங்க காயின், அதுக்கப்புறம் சில்லறை காசு, இது எல்லாமே வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மேஸ்திரி தாங்க தீபார்த்தனை காட்டினார். அவர் காட்டி முடித்ததுக்கப்புறமேட்டு எங்ககிட்ட கொடுத்தாங்க. நாங்களும் வந்து எங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியார், அப்பா, எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, இவங்க எல்லாம் எங்கள் முன்னோர்கள்லாம் நினச்சி நாங்களும் கும்பிட்டுட்டு தீபார்த்தனை காட்டினோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து காட்டினாங்கங்க. காட்டி கடைசியாக வந்து எங்கள் இன்ஜினியரும் காட்டினார் அவங்க ஃபேமிலியோட. அவர் காட்டிட்டு சூரிய பகவானுக்கும் பூஜை பண்ணாங்கங்க. இவர் வந்து மனசு திருப்தியோடு இந்த இது பண்ணுவாருங்க. அப்போ தான் வந்து நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே எங்கள் இன்ஜினியர் பார்த்து தாங்க வீடு கட்டியிருக்காங்க. ஃபைனலாக கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் லேடிஸை வந்து ஒரு 5 பேரை மட்டும் லைட்டாக பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸுங்க தூக்கி கீழே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களையே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து நவதானியம் போட்டுட்டு நம்ம வந்து வெத்தலை பாக்கில் வந்து அந்த நவரத்தன செட்டும் பஞ்சலோக செட்டையும் அந்த ஃபஸ்ட்டு வந்து 5 பேர்த்த வந்து நிறக்குட தண்ணி தூக்கிட்டு உள்ளே வர சொன்னாங்கங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் வந்து உள்ளே போயிட்டு அங்கே அப்படியே திரும்பி மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகணும். இந்த மாதிரி 3 டைம் செய்ய சொன்னாங்கங்க. இதுக்கு வந்து படிக்கட்டு இல்லாதனால கீழே வந்து செங்கல் வச்சுருந்தனால பொறுமையாக தாங்க இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து அந்த நிறக்குட தண்ணியை இறக்கி வச்சுட்டு அகல் விளக்கை வந்து கொண்டு போக சொன்னாங்க. அகல் விளக்கை கொண்டு போய் பூஜை ரூமில் வைங்க அப்படின்னாங்க. பூஜை ரூமில் வச்சுட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சாப்பாடு போட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் ரெடி பண்ணியிருந்தோம். அதுவும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நம்ம வீடை வந்து ஃபைனலாக வாசக்கால் வந்து வச்சாச்சுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷங்க. நீங்கள் வந்து எப்போவும் ஆதரவு கொடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு எப்போவுமே எங்களுக்கு வேணுங்க. இதுக்கப்புறம் வீட்டு ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு உங்கள் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி